ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயந்தான். இலவச விதை பகிர்வினுடைய கம்ப்ளீட்டாக பேக்கேஜ் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சுங்க. பேக்கிங் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸ்கூல் போகும்போது போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ யார் யாருக்கு அனுப்புகிறேன், என்ன விதைகள், எவ்வளோ பேருக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற விவரத்தை தான் சொல்லதுக்காக மாடிக்கு வந்திருக்கேன். என்ன மாடிக்கே வந்தீங்க, கவரை தானே காமிப்பீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. காலையில் 5:30 மணிக்கெல்லாம் கவரெல்லாம் பேக் பண்ணதை ஒரு வீடியோ எடுத்தேங்க. 15 நிமிஷம் வீடியோ எடுத்தேன். கம்ப்ளீட் டீட்டெயிலாக வீடியோ எடுத்து அப்லோடும் பண்ணிட்டேங்க. பண்ணி முடித்த அடுத்த நிமிஷம் டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோடது நீங்கள் மட்டும் வேணும்னா இந்த வீடியோ பார்த்துக்கலாம், நாங்கள் இதை டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேருந்து வருது. என்ன அப்படின்னா, கவரை காமிச்சு, கவரைனாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு அட்ரஸ் தெரியாத மாதிரி தான் பண்ணுறேன். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். முழு அட்ரஸ் ஃபுல்லாக தூக்கிலாம் காமிக்கிறதில்ல, மறைச்சி தான் பண்ணேன். ஆனாலும் அப்படி காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி யூடியூப் சொல்லிடுச்சுங்க. ஸோ அதனால தான் கவரில் போட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு மாடிக்கு வந்திருக்கேன். மாடியை காமிச்சு தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்டு நேம் மட்டும் வாசிக்கிறேன், சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன விதைகள் கொடுக்குறேன் அப்படின்னாக்க, நெற்பவளம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நெற்பவள விதைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த விதைகள் கூட கொஞ்சம் பேருக்கு போட்டிருக்கேன். எல்லாருக்குமே போட்டிருக்கேன். ஆனால் கொஞ்சம் 2 சில பேருக்கு ஒன்று அப்படி போட்டிருப்பேன். அந்தமான் நொச்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிவப்பு மருதாணி போட்டிருக்கேன். அப்புறம் சொடக்கு தக்காளியில், இந்த தக்காளியில் இது இனிப்பு சொடக்கு தக்காளி, நம்ம புளிப்பு சொடக்கு தக்காளி விதை போட்டிருக்கோம். இனிப்பு இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. அது போக நம்முடைய சகோதரி அனுப்பி தந்த மரவெண்டையும் பச்சை வெண்டையும் சேர்த்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பிங்க் கலர், நம்மக்கிட்டேயுமே விதைகள் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அவங்க கொடுத்தது தான், சப்ஸ்கிரைபர் கொடுத்தது தான் நமக்கு ஷேர் பண்ணுறோம். பிங்க் கலர் சங்குப்பூ விதைகள் போடுறோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க மிதுக்கங்காய் விதை, நம்ம வீட்டில் உள்ளது தான் மிதுக்கங்காய். அதுக்கப்புறம் முருங்கையில் நீளமாக இருக்கக்கூடிய முருங்கை விதை. அதுக்கப்புறம் நல்ல நீளமாக உள்ள காராமணி பச்சையும் சிவப்பும். இந்த மாதிரி ஒரு 11 ரக விதைகள் 11, 12, 13 ரக விதைகள்ங்க. அதில் மேக்ஸிமம் ஒரு கொஞ்சம் பேருக்கு கீரை விதைகள் இருக்கும், சரிங்களா? கீரை விதைகள் யாருக்கெல்லாம் இருந்ததோ அந்த அளவுக்கு போட்டேன். பெயரெல்லாம் பார்க்கல. கொஞ்சம் பேருக்கு கீரை விதைகள் இருக்கும், கொஞ்சம் பேருக்கு இருக்காது, முருங்கைக்கீரை விதை. அதுக்கப்புறம் காராமணியுமே கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் இங்கே ஷேர் பண்ணிவிட்டு, அதுபோக கொஞ்சம் பேருக்கு தான் காராமணி விதைகளும் போட்டிருக்கேன். மற்ற விதைகள் எல்லாத்துக்கும் இருக்கும், சரிங்களா? முருங்கையும் காராமணியும் மட்டும் கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்காது. மற்றபடி மேக்ஸிமம் 10 விதைகள் எல்லாருக்கும் இருக்கும், சரிங்களா? இதுதான் நம்ம இன்றைக்கு கொடுக்கக்கூடிய விதை பகிர்வு. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி யாருடைய நேமெல்லாம் வாசிக்கிறேனோ அவங்க எல்லாருமே, இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நாளையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு அந்த போஸ்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நேம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெயர் வாசித்துட்டேன் அப்படின்னா உங்களுடைய போஸ்ட்மேன்ட்ட சொல்லி வச்சு அதை நீங்கள் வாங்குறதுக்கு பாருங்கள். அக்கா நேம் வாசிங்க, எனக்கு வரலை, நீங்கள் என்றைக்கு அனுப்புனீங்க, அனுப்பிட்டீங்களா இல்லையா, இல்லை லேட்டாக அனுப்புனீங்களா, இல்லை கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டீங்களா, இல்லை நீங்கள் அனுப்புனது பெயர் தான் வாசித்தீங்களா, அனுப்பாமல் விட்டுட்டிங்களா, நீங்கள் அனுப்பி இத்தனை நாள் ஆச்சு, ஏன் எனக்கு வரல, இந்த மாதிரி தயவு செஞ்சு கொஸ்டின்ஸ் பண்ணாதீங்க. நான் நேம் வாசிக்கிற அத்தனை பேருக்கு இப்போ நான் கிளம்பி தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்படியே கொண்டு போய் போஸ்ட் பண்ணிவிடுவேன், சரிங்களா? ஸோ நீங்கள் போஸ்ட்மேனுக்கும் உங்களுக்குமானது தான், நீங்கள் அதை கேட்டு வாங்குறது உங்களோட பொறுப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை சொல்கிறேன். சில பேர் 2 கவர் உங்கள் பேருக்கே அனுப்பியிருக்கீங்க. அப்படி அனுப்பாதீங்க. கோபால் சாமிங்கிற பிரதர் அனுப்பியிருந்தீங்க, 1 தான் அனுப்புகிறேன், இன்னொன்று நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரம் அட்ரஸ் என்னோடதை தயவு செஞ்சு அதில் எழுதிடுங்க, செல்ஃப் அட்ரஸில். அப்போ தான் நான் சீல் வைக்கிற டைம் எனக்கு குறையும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட எனக்காவது ரிட்டன் அனுப்புவாங்க, திருப்பி நான் உங்களுக்கு அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும். நிறைய பேர் அனுப்பலை, இந்த தடவை எனக்கு டைமும் இல்லாதனால சீல் வைக்கலை. அதனால் சீல் வைக்காமல் தான் வருது, 2 அட்ரஸ் மட்டும்தான் வச்சு வருது. ஸோ அதை பார்த்துக்கோங்க.
நிறைய பேர் இதை பார்த்த உடனே கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு அனுப்பணும்? உடனே அட்ரஸாக கமெண்ட் பாக்ஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிடுறீங்க. தயவு செஞ்சு அப்படி அனுப்பாதீங்க. செல்ஃப் அட்ரஸ் கவர் அப்படின்னா என்னன்னு நமக்கு லாங் வீடியோ இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். 2 கவர் வாங்கணும், ஒன்றில் என்னோடய அட்ரஸ், ஒன்றில் உங்கள் அட்ரஸ். என்னோடய அட்ரஸ் எழுதியிருக்கிற கவருக்குள்ளே உங்கள் அட்ரஸ் எழுதின கவரை உள்ளே வைக்கணும். அதில் ஃப்ரமும் டூவும் இருக்கணும். வச்சு எனக்கு அனுப்பிட்டிங்கன்னா அந்த கவரில் தான் இலவச விதைகளை நான் அனுப்புகிறேன். சரிங்களா? ஓகே, எல்லாம் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்கே நின்றுக்கிட்டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம அனுப்புகிறோம் அப்படிங்கிறத பெயரும் ஊரும் மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பை. மொத்தம் 75 பேருக்கு நம்ம இன்றைக்கி விதை பகிர்றோங்க. இங்கே பாருங்க, இதை வேறு கவரை காமிச்சோன்னு சொல்லி யூடியூப்புக்கு வச்சுக்கக்கூடாது. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இப்போ நான் ஒவ்வொருத்தர் நேமாக வாசித்துறேன். எஸ்எல் தாஸ், ராம்நாடு. சொர்ணசங்கரி, மதுரை. விஜயலக்ஷ்மி, திருச்சி. செந்தில்குமார், பெரம்பலூர். சசி, தஞ்சாவூர். ஹரிஸ் ரஹ்மான், தஞ்சை. ஸ்ரீதேவி, திருவண்ணாமலை. கௌரி, சென்னை. சத்யா, ராணிப்பேட். முத்துச்செல்வி, தூத்துக்குடி. வெங்கடேஷ், தஞ்சாவூர். ஜெசிந்தா, கிருஷ்ணகிரி. குனிஞ்சு இதை எடுத்து திருப்பி போடுறது பெரிய சிரமமாக இருக்குது. சங்கரசுப்பு, தென்காசி. தியாகராஜன், சென்னை. மகாலிங்கம், சிவகங்கை. சரண்யா, பொள்ளாச்சி. 75 பேருக்கு இந்த தடவை அனுப்புகிறோமா, அவ்வளோ பேர் அனுப்பிடுங்க. இன்னுமே எனக்கு நேற்று நிறைய வந்திருக்கு, அதெல்லாம் நான் இன்னும் அனுப்பலை. இது மட்டும்தான் அனுப்புகிறேன், இதெல்லாம் ஏற்கனவே வந்தது. ஸோ 75 குனிஞ்சு எடுத்து போடுறது பெரிய பாடாக இருக்குது. ஜாகிர், மதுரை. கவிதா, ஈரோடு. ஆக்னஸ், சென்னை. பரிமளா, பாண்டிச்சேரி. விஜயலக்ஷ்மி, திருவண்ணாமலை. கயல்வெளி, பென்சிலில் எழுதுன மாதிரி இருக்குது சிஸ்டர், கொஞ்சம் நல்லா டார்க்காக எழுத பாருங்கள். தர்மபுரி. சிவகாம சுந்தரி, விழுப்புரமா, வில்லிவாக்கம். டிஸ்ட்ரிக்டோட நம்பரு, கோட் நம்பரு, பின்கோடு எல்லாம் எழுதுங்க. அதில் டிஸ்ட்ரிக்டே இல்லை. கோபால்சாமி, கோயம்புத்தூர். 2 கவர் அனுப்பியிருக்கீங்க பிரதர். ஒன்று தான் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், ஒன்று நான் வச்சுட்டேன். ஏன்னா மற்றவங்களுக்கு போகணும் இல்லையா, 2 இப்போ கவர்லாம் ஒருத்தர் வாங்கினா எப்படி ஒரே இதில். கவிதா, கும்பகோணம். சஷி ஹாவா தெரில, எனக்கு சரியாக ஸ்பெல்லிங் தெரில. இந்த சகோதரி தான் நான் இது ஸ்டாம்ப் ஓட்டாமல் அனுப்பிட்டேன்னு நினைக்கிறேன். வந்துடுச்சான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸ்டாம்பு 10 ரூபாய்க்கு அனுப்பியிருக்கீங்க. 10 ரூபாய் தேவையில்லை. ராமநாதபுரம். எனக்கு ஸ்பெல்லிங் சரியாக அவசரத்தில் சரியாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணலை. FASEHன்னு நினைக்கிறேன். பாக்கியராஜ், மயிலாடுதுறை. சில நேரம் இஸ்லாமிய சகோதரர்களுடைய பெயர்களை உச்சரிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது, என்ன பெயர்னு தெரில. ஜாகிரா பானு, பட்டுக்கோட்டை. உஷா நந்தினி, சென்னை. ஹெலன் மேரி, மதுரை. எழிலரசி, கடலூர். சிந்து, வில்லிவாக்கம், சென்னை. பவுலின் ஜெயமேரி, சேலம். சாண்டில்யா, திருப்பத்தூர். நஸ்ரீன் பானு, தஞ்சாவூர். பொற்கொடி, மடப்பாக்கமா, சென்னை. சாலினி, கிருஷ்ணகிரி. வாசுகி, படப்பையா ஏதோ போட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட்லாம் இல்லாத மாதிரி இருக்குது. தாட்சாயணி, சென்னை. தட்சாயினின்னு நினைக்கிறேன்.
விஜயா சுவாமிநாதன் சென்னை. சிஸ்டர் நீங்கள் கவர் அனுப்பிட்டீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கவர் வந்துருச்சா, இன்னும் ஏன் வரலன்னு தயவு செஞ்சு கமெண்ட்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கேட்காதீங்க. நீங்கள் வந்து இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது. ஒவ்வொரு தடவை நீங்கள் விதை வாங்கும்போதும் வந்து என்னாச்சுங்கிறீங்க. கொஞ்சம் என்னோடய சூழ்நிலை, நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு டைம் இருக்கும்போது தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண முடியும். ரெண்டாவது நீங்கள் மட்டும் அனுப்பலை, 75 பேருக்கு நான் பேக் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக அவ்வளோ உங்களோட கவரை ஃபுல்லாக பிரித்து உங்கள் லெட்டரை படிச்சுட்டு அது மழையில் நனைஞ்சதை காய வச்சுருக்கேன். மறுநாள் சீரெல்லாம் பேக் பண்ணுறதுக்கே ஒரு 1 வீக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கவருக்குள்ளே போட்டு ஒட்டுறதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகிருக்கு. ஸோ அது என்ன புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? விஜயா சுவாமிநாதன், வீரகம்பாக்கம், பியூலா பாளையங்கோட்டை, பாலநாகப்பன் சென்னை, பிரின்ஸ்லி திருநெல்வேலி, லீலாரோஸ் பெருங்களத்தூர், புவனேஸ்வரி சென்னை, சம்சுதீன் கள்ளக்குறிச்சி. ஒரு வழியாக நான் எல்லாத்தையும் அனுப்பி எல்லாம் சொல்லிட்டேன். அந்த கவரை வந்து காமிக்காமலே உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துட்டேன். கவர் பாருங்கள், இவ்வளோவும் எடுத்து நான் இங்கே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோத்தையும் உங்களுக்கு எடுத்து பேக் பண்ணி கொண்டுட்டு போகணுங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லோரும் பிக்கப் பண்ணிக்கோங்க உங்களோட போஸ்ட்மேன்ட்ட சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இது வரைக்குமே நம்ம 5600 பேருக்கு மேலே கொடுத்துருந்தோம், அதாவது போஸ்டலில் மட்டும். அது போக ரெகுலராக நம்ம வந்து என்ன சொல்கிறது, நேரடியாக வந்து ஒரு 500 பேருக்காக 6000 பேருக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு 75 பேருக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சேனல் மூலமாக நிறைய பேர் மாடித்தோட்டம் வச்சுருக்காங்க, நிறைய பேர் விதை பகிர்வு, நிறைய பேர் டெவலப் பண்ணி பெருசாக்கியிருக்காங்க மாடித்தோட்டத்தை. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விதைகளை, நான் ஒரு ஆள் மட்டுமே விதைகள் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. உங்ககிட்ட என்ன விதை, இதெல்லாம் ஒரு விதையாக இதை போய் கொடுக்குறதா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். என்ன விதையாக இருந்தாலும் ஒரு 25 பேருக்கு வர மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே அனுப்பி கொடுத்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 10 பேர் அனுப்புனா 10 விதைகளை போட்டு அனுப்பி கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லோரும் சேர்ந்தா 2 கை தட்டினா மட்டும்தாங்க ஓசை. ஸோ நீங்களும் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் என்னால் இந்த விதை பகிர்வை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ அதன் மூலமாக அதிகமான பேர் வந்து மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே காரணமாக இருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 2 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய சேவையாக என்னுடைய பணிக்கடையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன். ஸோ இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போய் ஒரு வீடு கூட மாடித்தோட்டம் இல்லாத வீடே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதை நம்ம சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். இன்னும் அதிகமான பேர் அது மாடித்தோட்டத்தை வைக்கிறதுக்கு நம்மெல்லாம் உறுதுணையாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்ககிட்ட இருக்கக்கூடிய விதைகளை எனக்கு அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஹைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. லைக் பண்ணுறதோடு விட்டுறீங்க, லைக்குமே பண்ணுறதில்ல, பார்த்துட்டு போயிடுறீங்க. லைக்கும் ஹைப்பும் எதுக்கு உதவும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து பல பேர் வந்து இதை வந்து டெவலப் ஆகிறதுக்கும் நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் யூடியூப் வந்து அந்த வேலையை செய்யும். நீங்கள் ஹைப் பண்ணும்போது அதிகமான ஹைப் வர அந்த பாயிண்ட்ஸ் கூடும்போது நம்ம சேனலை நிறைய இடத்துக்கு கொண்டுட்டு போகும். நிறைய பேர்கிட்ட கொண்டு போகும்போது நிறைய பேர் மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து விதைகளை இலவசமாக வாங்குறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். அதனால தான் ஹைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி இந்த சேனல்னால் இதை ஒரு சேவையாக தான் செஞ்சிட்ருக்கேனே தவிர அந்த சேனல் வந்து அதன் மூலமாக நான் பயன்பெறதுக்காக தான் இத்தனையும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தவறாக நினைக்க வேணாம். அது வந்து உண்மை கிடையாது. நான் நல்லா இருக்கிற மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணுங்கிற அந்த உயரிய ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் காரணம். அதனால் நீங்கள் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விதைகளை அனுப்பித்தாங்க, நானும் மற்றவங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கும் அந்த கண்டிப்பாக அதை வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு அந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான் வந்து சேரும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை, see you.